வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். ஒரு அழகான மலைப்பிரதேசத்துக்கு அடிவாரத்தில் ஒரு சின்னதாக கூரை வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பையன் கையில் கிட்டாரோட வெளியில் வரான். இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. நேராக வீட்டுடைய கூரை மேலே ஏறி நின்றுக்கிட்டு கையில் இருக்கிற கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு அவன் பாட்டு பாடவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு பாட்டுலேயும் மியூசிக்லேயும் ரொம்பவே ஆர்வம். இவனுடைய பாட்டு கேட்டுக்கிட்டு கீழே அவனுடைய அம்மா ஹம் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. இவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தோட்டத்தில் பூக்கிற பூக்களை எல்லாம் பொக்கையை செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பிரமன் டவுன் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிட்டு வர்றது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போ மகன் பாடுற பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த பொக்கையும் செஞ்சு முடிச்சாச்சு. நேராக வெளியில் இருக்கிற ஒரு கார்ட்டில் இந்த பொக்கைவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த மகன் நேராக அம்மா கிட்ட வந்து, நானும் உங்க கூட மார்க்கெட்டுக்கு வரேன், மார்க்கெட்டில் வந்தால் கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு நானும் பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மா, வேண்டாப்பா, நீ இன்னும் சின்ன பையன், நீ பாடுறதுக்கான சமயம் இது இல்லை, அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் உன்னை மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ பாடுற பாட்டு உன்னுடைய வாய் வார்த்தையாக வராமல் உன்னுடைய ஆழ் மனசுலேருந்து அது வரணும், கேட்குறவங்களுக்கும் அவங்களுடைய மனசை தொடணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டதுமே, கண்டிப்பாம்மா, இனிமேல் நான் என்னுடைய ஆழ் மனசுல இருந்து தான் பாட்டை பாடுவேன் அப்படின்னு அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். இப்படி மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு அம்மா ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் முத்தத்தை கொடுக்குறாங்க. சரி, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, அம்மா கொஞ்ச நேரத்திலே பிரமன் டவுன் மார்க்கெட்டில் போய் இந்த பூக்களை எல்லாம் சேல் பண்ணிட்டு நான் திரும்பவும் வரேன் அப்படின்ட்டு அம்மா மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ நேராக ரூம்குள்ளே வந்து கையில் கிட்டாரை வச்சுக்கிட்டு ஆழ் மனசுல இருந்து பாட ஆரம்பிக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லா மலர் மொட்டுக்கள் இருக்குது. இவன் ஆழ் மனசுல இருந்து பாடுறதை கேட்டதுமே அந்த மொட்டுக்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே மலரவும் ஆரம்பிக்குதுங்க. அந்த பக்கம் மார்க்கெட்டுக்காக அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில ஒரு லேக்கு ஃபுல்லா பனியால ஃப்ரீஸ் ஆகி ஐஸா கட்டி இருக்குது. தன்னுடைய மகன் பாடுற பாட்டு இவங்களுக்கு கேக்குது. அவங்களே மெய் மறந்து இவங்க ஒரு லேக் மேலதான் நின்றுகிட்டு இருக்கிறாங்கன்றதையும் அறியாம பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவும் பாடி முடிச்சிடுறான். ஆச்சரியம் என்னன்னா, அவன் பாடின பாட்டுக்கு அந்த மொட்டுக்கள் எல்லாம் நாளைக்கு மலர வேண்டியது இன்னைக்கே மலர்ந்துடுது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னுட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல லேக்கு கிட்ட இருந்து அவனுடைய அம்மா கத்துற சத்தம் இவனுக்கு கேக்குது. நேரா ஜன்னல் கிட்ட நின்று பாக்குறான். அங்க அம்மாவையும் காணோம். பதட்டத்தில் கையில் வச்சிருந்த கிட்டாரை எடுத்துக்கிட்டு வரான். வர சமயத்தில் அங்கே எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விளக்கையும் தட்டி விட்டுட்டு வந்துடுறான். வெளியில் வரப்போ அவன் கையில் இருக்கிற கிட்டாரையும் கீழே போட்டுட்டு நேராக லேக்கு கிட்ட போகிறான். அங்கே அம்மா எடுத்துகிட்டு போனால் அந்த பொக்கைங்க மட்டும்தான் இருக்குது, அம்மாவை காணோம். அங்கே சுற்றி ஃப்ரீஸாக இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் ஐஸ் உடஞ்சி தண்ணியாக இருக்குது. அதுக்குள்ளே தான் இவனுடைய அம்மா விழுந்துட்டாங்க. அவங்க அம்மா ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி இறந்தும் போயிடுறாங்க. இந்த பக்கம் வரும்போது தட்டி விட்டுட்டு வந்த விளக்கும் அந்த கூரை வீடு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிடுது. இந்த பக்கம் அம்மாவை பறி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு வேதனை அவனுக்கு. இன்னொரு பக்கம் இருந்த அந்த ஒரு வீடும் போயிடுச்சுன்னுட்டு கவலையும். ஸோ இப்படி அம்மாவையும் வீட்டையும் பறி கொடுத்த நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கலந்து சொல்லக்கூடிய படம் தான் த பிரமன் டவுன் மியூசிஷியன். ஸோ இந்த படத்தை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்க்கலாம். இப்படி மனசு உடைஞ்சு போன ஹீரோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டாரை எடுத்துக்கிட்டு நேராக பிரமன் டவுனில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறான். அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த கூட்டத்துக்கு நடுவில் எப்படியோ முட்டி மோதி அங்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிறான். இப்படி ஹீரோ உக்காந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சில மலர் மொட்டுக்கள் இருக்குது. அந்த மொட்டுக்களை பார்த்ததுமே அவனுக்கு பாடணுன்ற ஒரு ஆசை வருது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்ததுமே இவனுக்கு இன்னொரு பக்கம் பயமும் வருது. அதே சமயத்துக்கு அவனுடைய அம்மா அவனுக்கு ஒரு டாலரை ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டாலரை கையில் பிடிச்சிக்கிட்டு அவனுடைய அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு இவன் பாடணும்னு கையில கிட்டாரை வச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு 4 வாண்டு பசங்க இவன் கூட யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு பாக்ஸுக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த பாக்ஸ் மேல ஒரு சில பசங்க ஏறி நின்றுக்கிட்டு அவனை பயமுறுத்துற மாதிரி ஏதேதோ சவுண்டு போட்டுக்கிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பயந்து போன ஹீரோ இந்த சத்தத்தை கேட்டு இன்னமும் பயந்து போயிடுறான். அந்த இடத்துக்கு சூனியக்காரி மாதிரி ஒரு பசங்களுடைய கூட்டத்துக்கு தலைவி. அதாவது இந்த பசங்க திருடுறவனுங்களா இருப்பானுங்க. இந்த திருட்டு கும்பலுக்கு இவ தான் லீடரா இருப்பா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரடா இருக்கிறது அந்த பாக்ஸுக்குள்ள அப்படின்னு அந்த திருடி கேட்க, இதுக்குள்ள இருக்கிறவன் மார்க்கெட்ல பாடிட்டு இருந்தான், இவன் கூட யாரும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவனை நாங்க இந்த பாக்ஸுக்குள்ள தூக்கிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அந்த திருடி நேரா அந்த பாக்ஸை ஓபன் பண்றான். ஏற்கனவே பயந்து போன ஹீரோ இவளை பார்த்ததுமே இன்னமும் மிரண்டு போயிடுறான். பயப்படாத, நான் உன்னை ஒன்னும் பண்றதுல கையை கூடனிட்டு அவனை மேல தூக்கி விடுறான். சரி, யாரு நீ, எதுக்காக இவனுக்கு கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு அந்த திருடி கேட்கறதுக்கு அவனுடைய கதைகள் எல்லாம் சொல்றான். அவன் சொன்ன விஷயத்த கேட்டதுமே அந்த திருடி
திருடிக்கு ரொம்பவே ஷாக்கு. எது நீ பாட்டெல்லாம் பாடுவியா? ஏதோ ஒரு பாட்டை எடுத்து விடு பாப்போம் அப்படின்னு அந்த திருடி கேட்க, அவனும் தன்னுடைய ஆழ் மனசுல இருந்து பாட ஆரம்பிக்கிறான். இவனுடைய பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த திருடி உள்பட அங்க இருக்கிற எல்லா பசங்களும் கேட்டுக்கிட்டு மெய் மறந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க. மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணத்தோட இவனை வச்சுதான் நம்ம இனி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஆனா மேல்காட்டுக்கு நான் உன் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்றேன். ஹீரோவும் இது உண்மைன்னு நம்பிடுறான். மறுநாள் காலையில ஹீரோ மார்க்கெட்ல பாடுறதுக்காக அந்த லீடர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறான். ஹீரோவும் கையில கிட்டாரை வச்சுக்கிட்டு அவனுடைய ஆழ் மனசுல இருந்து பாட ஆரம்பிக்கிறான். மார்க்கெட்ல இருந்த அத்தனை ஜனங்களும் இவனுடைய பாட்டை கேட்டு மெய் மறந்து அவன் பக்கம் வந்து நின்னுக்கிட்டு எல்லாரும் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துக்கு அந்த லீடரோடைய கும்பல்ல இருந்த அந்த திருட்டு பசங்க எல்லாம் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கடைகள்ல இருந்தும் பொருட்களை திருடிக்கிட்டு போறாங்க. பழங்க, ஸ்வீட்ஸுங்க, பன்னுங்கன்னு இப்படி எக்கச்சக்கமான தின்ற பொருட்களை திருடிக்கிட்டு யாரும் இல்லாத இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இவங்க எல்லாம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த லீடரும் உக்காந்துக்கிட்டு நல்லா கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த திருட்டு பசங்களுடைய லீடர் தினைக்கும் இதே வேலையை அந்த பசங்களை விட்டு செய்ய வச்சுட்டு இருக்கிறா. இப்படி தினைக்கும் மார்க்கெட்ல இருக்கிற பொருளுங்க எல்லாம் கம்மியாயிட்டு வர்றதை பார்த்து அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஜனங்க யாரு இந்த பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போறாங்க, எந்த சமயத்துல வந்து திருடிட்டு போறாங்கன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. கடைசியில இந்த விஷயத்த அந்த ராஜ்யத்துல இருக்கிற ராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கு ராஜா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு டேலண்டான டிடெக்டிவ் பர்சனை இந்த ஜனங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. எப்பவும் போல ஹீரோ மார்க்கெட்ல பாடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பாட்டை மெய் மறந்து அங்க இருக்கிற ஜனங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி டிடெக்டிவ் நின்னுக்கிட்டு அந்த மார்க்கெட் எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்துக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அங்க பாட்டு கேட்டுட்டு இருந்த ஒரு ஆளுடைய பாக்கெட்ல இருந்து பரிசை திருடிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ் அவன் எங்க போறான்னுட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அந்த பையனும் நேரா அந்த திருடர்களுடைய லீடர் ஒரு பேகை ஒன்று வச்சுட்டு இருப்பான். அந்த பேகுக்குள்ள அந்த பர்ஸ்ல இருந்த பணத்தையும் கொட்டுறான். அதை பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ் இதுதான் சரியான சமயம்னுட்டு அவளை கையும் களவுமா பிடிச்சிடுறான். அதே நேரத்துக்கு அந்த இடத்துல ஹீரோவும் வந்துடுறான். அவன் கையில வச்சிருந்த கிட்டாரால ஓங்கி அந்த டிடெக்டிவ் மண்டையில அடிச்சிடுறான். அவனும் மயங்கி விழ அந்த திருடர்களுடைய லீடர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அந்த இடத்துல ராஜாவுடைய சேனாதிபதிகள் இருந்ததால ஹீரோ தான் இந்த வேலைக்கெல்லாம் காரணம்னு சொல்லிக்கிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு நேரா ராஜா முன்னாடி கொண்டு போய் அந்த டிடெக்டிவும் நிறுத்துறான். மார்க்கெட்ல திருட்டு போன பொருளுங்களுக்கெல்லாம் இவன் தான் காரணம் அப்படின்னுட்டு ராஜா முன்னாடி சொல்ல ராஜ்யத்துல இருக்கிற கோர்ட்டு இவனுக்கு 20 வருஷங்கள் ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. அந்த லீடர் தன்னை காப்பாத்துறதுக்கு எப்படியாவது வரவானிட்டு இவனும் காத்து பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் இவனை காப்பாத்துறதுக்கு யாருமே அந்த இடத்துக்கு வரதில்ல. இப்படியே 20 வருஷங்களும் கடந்து போகுது. இப்படி தண்டனையை முடிச்சுக்கிட்டு 20 வருஷங்கள் கழிச்சு ஹீரோவும் வளர்ந்து பெரியவனாயி வெளியில வரான். ஹீரோ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுமே நேரா மார்க்கெட்டுக்கு வரான். மார்க்கெட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்குதுன்றத அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ராஜாவுடைய மகளான இளவரசியை காட்டுறாங்க. இவதான் இந்த படத்துடைய ஹீரோ. இளவரசிக்கும் ஹீரோ மாதிரியே பாட்டு மியூசிக்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி தான் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும், 4 பேர்கிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையா இருந்திருக்கும். இந்த விஷயத்த நேரா தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொன்னதுமே அவரு அதெல்லாம் முடியாது, நீங்க தான் கிடக்கணும் அப்படின்னுட்டு இளவரசியை ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிடுறான். இப்ப ராஜா நேரா தன்னுடைய மகளை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னுட்டு அவளுடைய ரூமுக்கு வராரு. அவரை பார்த்ததுமே பயங்கரமா கடுப்பாயிட்டு எதுக்காக இங்க வந்தீங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு அவ சொல்ல, எதுக்கு கோவப்படுற, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான், உனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, அதுக்காக தான் பக்கத்து நாட்டுல இருக்கிற இளவரசர்கள் எல்லாம் நான் வர வச்சிருக்கேன், உனக்கு யாரை பிடிச்சிருக்குதோ நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜா சொல்ல, இத்தனை நாள் இங்க அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு நாட்டுல போய் அடிமை வாழ்க்கையை வாழணுமா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க அப்படின்ட்டு பயங்கர கடுப்பா அவங்க அப்பாவை அங்கிருந்து துரத்திட்டு அவளுடைய ரூம் கதவையும் சாத்திக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ திருடர்களுடைய தலைவி இருக்கிற அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல யாருமே இருக்கிறது இல்ல. பக்கத்துல வீடு மாதிரி செட்டப்ல ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓபன் பண்றான். சின்ன வயசுல இவன் வச்சிருந்த கிட்டாரு அங்க இருக்குது. அது கையில எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். பின்னாடி இருந்து யாரோ வந்து அவனை தள்ளி விட்டுடுறாங்க. அப்படி தள்ளி விட்டதுல நிலத்தடமாறி ஹீரோ கீழவும் விழுந்துடுறான். கையில இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால ஹீரோவுடைய முகத்துல தட்டிடுறான். தட்டுல ஹீரோவும் மயங்கி போயிடுறான். யாரா இவன்னுட்டு அவனுடைய முகத்தை காட்டுறாங்க. மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு நாய் முகமுடையவனை காட்டுறாங்க. இவனை நம்ம டாகி மேன் வச்சுக்கலாம். நேரா ஹீரோடைய மூஞ்சுகிட்ட போய் வல்லுன்னு கொலிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருந்து டாங்கி மேனும் வெளியில வரான். யாரா இவன், என்னடா பண்ணிட்டு இருக்க இவனை வச்சு அப்படின்னு கேட்க அந்த இடத்துக்கு ஒரு காக் மேனும் ஒரு கேட் மேனும் வராங்க. இந்த 4 ஹைபிரிட்ஸ் அனிமல்ஸும் ஃப்ரெண்ட்ஸுங்க போல. அதுல அந்த கேட்மேனு ஹீரோவுடைய கழுத்துல இருந்த டாலரை பார்த்ததுமே நேரா அவங்கிட்ட போய், இந்த டாலர் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த டாலர் மேல கையை வச்சதும் ஹீரோ உடனே கண்ணை முழிச்சுக்கிறான். இந்த டாலர் மேல கையை வச்ச கொன்னே போடுவேன் அப்படின்னு ஹீரோ கெத்தா எந்திரிச்சு நின்னுக்கிட்டு ஃபைட் பண்ற பொசிஷன்ல நின்னுக்கிட்டு இருக்கான். இதுங்களுடைய வேஷத்தை பார்த்ததுமே யாரா நீங்கெல்லாம், என்னடா வேஷம் இது? அதுக்கு அந்த கேட்மேன், நாங்க 4 பேரும் மியூசிஷியன்ஸ், இந்த பாக்ஸ் மாதிரி வீடு இருக்குது, இதுதான் எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லுது.
உங்க கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறீங்களே கிட்டார், அது என்னுடையது. நீங்க குடுத்துருங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பி போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்னத கேட்டதுமே இவங்க 4 பேரும் ஏதோ டிஸ்கஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கிட்டார அவங்கிட்டயே குடுத்துட்டு, "நீ கிட்டார் எல்லாம் வாசிப்பியா? ஏதோ வாசிச்சு காட்டுன்னு" அந்த அனிமல்ஸுங்க அவனுடைய கிட்டார அவங்கிட்டயே குடுக்குதுங்க. ஹீரோவும் அந்த கிட்டார கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் பாட ஆரம்பிக்கிறான். இவனோட பாட்ட கேட்டதும் அந்த 4 அனிமல்ஸுங்களும் ரொம்பவே மெய்மறந்து கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆச்சரியத்தோட ஸ்டன் ஆயி நிக்குதுங்க. சின்ன வயசுல பாடின அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இப்ப இல்லாததுனால ஹீரோ அந்த கிட்டார கழட்டி அந்த டாக்குமெண்ட்ட குடுத்துட்டு அங்கருந்து கிளம்ப பார்க்குறான். மியூசிக்ங்கிறது ஒரு மனுஷனுடைய பிறப்புலயே அவனுடைய ரத்தத்துல கலந்த ஒண்ணா இருக்கும். அத நாங்க நீ பாடின பாட்டுலயே நீ வாசிச்ச அந்த மியூசிக்லயே தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் உன்ன மாதிரி தான். மியூசிக்னா எங்களுக்கு அவ்ளோ ஒரு உயிர். ஆனா நாங்க அனிமல்ன்றதுனால எங்கள யாருமே அலோவ் பண்றதில்ல. எங்களுக்கு ரெஸ்பெக்டும் குடுக்கறதில்ல. நீயும் எங்க கூட சேர்ந்துட்டீன்னா நம்ம 5 பேர் ஆயிடுவோம். நம்ம 5 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஒரே டீமா இருக்கலாம். நம்ம 5 பேரும் ஒண்ணு சேர்ந்து மியூசிக்க வாசிச்சு பாட்டு பாடுனோம்னா நம்மளுடைய திறமைகளும் வெளியில வரும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னுட்டு அந்த கேட்மேன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். டீமா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஓகே தான். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி இப்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுலயும் கேங்கா இருக்கணுங்கிறது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கறான். உடனே கேட்மேனும் அந்த டாகி மேன் கையில இருக்கிற கிட்டாரை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுக்குறான். சரி நீ உன் வழியில போ, நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு அப்படின்னு அந்த கேட்மேன் சொன்னதும் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ராஜா ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் காம்படிஷன் ஒன்னு ரெடி பண்ணிருப்பாரு. இளவரசி தன்னுடைய அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிக்கிட்டு திறக்காததுனால ராஜா இந்த மாதிரி செட் பண்ணிருப்பாரு. இளவரசிக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த சபையில யாருக்கெல்லாம் மியூசிக் ரொம்ப நல்லா தெரியுமோ அவங்க இந்த ஸ்டேஜ் மேல வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். யாருடைய பெர்ஃபார்ம் கேட்டு என் பொண்ணு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவளுடைய ரூம் கதவை திறந்து வெளியில வராளோ அவங்களுக்கு நான் 10 கோல்டு காயின்ஸுங்களை கொடுப்பேன். அதே மாதிரி யாருடைய மியூசிக் நல்லா இருக்கிறதுலயும் அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுப்பேன். அது என்னன்னாக்கா ஒரு பிரம்மாண்டமான ஷூ ஒன்று ஹேங்கிங்ல இருக்கும். யார் நல்லா பாடுறதுலயும் அவங்கள பின்னாடி இருந்து ஒரே கிக்கு அடிச்சதுமே அவங்க இருக்கிற இடத்த விட்டு திசை மாறி வேற ஒரு இடத்துக்கு போய் விழுந்துருவாங்க. இப்படி ஒரு தண்டனையை தான் ராஜா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இதையும் கேட்டு தைரியமா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய மியூசிக் திறமைகளை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் நிறைய பாட்டில்ஸுங்களை அரேஞ்ச் பண்ணி அந்த பாட்டில்ஸ்குள்ள நிறைய ஹனிபீஸுங்களை விட்டுருக்கான். அந்த பாட்டில்ஸுங்களுடைய கேப்பை ஓபன் பண்ண போனா அந்த ஹனிபீஸுங்களுடைய சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவனும் பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அது வேலைக்கு ஆகல போல. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஒரு பெரிய டப் எடுத்துன்னு வந்துக்கிட்டு அதுக்குள்ள என்னத்தைய வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறா. அவ தேக்கி அதுக்குள்ள நுரைய வந்துகிட்டு இருக்குது. கூடவே பாடவும் ஆரம்பிக்கிறா. ஆனா இதுவும் வேலைக்கு ஆகல போல. இப்படி ஒவ்வொருத்தரா ஸ்டேஜ் மேல வந்து அவங்களுடைய திறமைகளை பாட்டாலையும் மியூசிக்காலையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வேலைக்காகல. அந்த பக்கம் ராஜாவும் அடிக்கடி தன்னுடைய மக இருக்கிற அந்த டோர் பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மக இப்பயாவது வெளியில வருவாளா அப்படின்னுட்டு. அவளும் வர மாதிரி தெரியல. இவ்வளவு நேரம் வரைக்கும் ரூம்ல இருந்த ஹீரோயின் இவங்க கத்துறது காய்ச்சி மூச்சுன்னு கேட்கறதுனால அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிறா. இந்த பக்கம் மக வெளியே வராத கடுப்பால ராஜா ரொம்பவே கோவப்பட்டு சரியா பர்ஃபார்ம் பண்ணாதவங்களெல்லாம் அடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு கத்துறாரு. அப்படிதான் ஸ்டேஜ் மேல ஒருத்தன் சரியா பர்ஃபார்ம் பண்ணாம நின்னுகிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் வேலைக்காரன் அந்த ஷூவை ஆப்ரேட் பண்ற அந்த மிஷினை அழுத்திடுறான். பின்னாடி இருந்து ஓங்கி அந்த ஷூ ஒரே கிக்கா எட்டி ஒதுக்குது. அவனும் இருக்கிற ராஜ்யத்தை விட்டு வேற ஒரு ராஜ்யத்துல போய் விழுந்துடுறான்னாக்கா பாத்துக்கங்களேன். இப்படி அந்த இடத்துல பாட வந்தவங்களெல்லாம் அடிச்சு தூக்கி வீசியாச்சு. அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. ஆனா கடைசியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கெத்தா வந்து நிக்கிறான். ஹீரோவும் கிட்டார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாட ஆரம்பிக்கிறான். அவன் பாடின பாட்டுக்கும் ஹீரோயின் அங்கிருந்து வெளியே வரவே இல்லை. போச்சு, நம்ம கதையும் முடிஞ்சது அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே கரெக்டான டைம் பார்த்து டாங்கி மேன் அவங்களோட வீட்டை கொண்டு வந்து நேரம் அங்க நிறுத்துறான். இவனுங்க எதுக்கு இங்க வரானுங்க, என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே அப்படின்னு ஹீரோ பயந்துகிட்டு இருக்க. கவலைப்படாத நண்பா, நம்ம 5 பேரும் ஒண்ணு சேர்ந்தா மாசா இருக்கும் அப்படின்னு அந்த கேட்மேன் சொல்றான். இப்படி வந்த 4 பேரும் அவங்கவுங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை எடுத்து வச்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல நம்ம ஹீரோ கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த இடமே அலறி அடிக்குது. உள்ள இருந்த ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். யாரா இவனுங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்களேன்னுட்டு அவளும் யாருக்கும் தெரியாம அவளுடைய ரூம்ல இருக்கிற விண்டோ வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட பாட்டை கேட்டு ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகி கபோர்ட்ல இருந்து வெளியில வந்துட்டான்ற விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியறதில்ல. ஹீரோவும் தோத்துட்டான்னு சொல்லி ராஜா அவனுக்கு தண்டனை கொடுக்க சொல்றாங்க. அந்த பிரம்மாண்டமான ஷூவும் ஹீரோவை கிக் பண்றதுக்காக பின்னாடி இருந்து அப்படி முன்னாடி வந்துட்டு இருக்குது. இதுதான் சரியான சமயம்னு பார்த்து ஹீரோ அந்த ஷூவும் கிக் அடிக்கிற மூமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா ஹீரோவும் அந்த ஷூ மேல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கிறான். அங்க இருந்து ஹீரோயின் இருக்கிற அந்த பால்கனி கிட்ட தாவறான். இது அங்க இருக்கிற ஜனங்க உள்பட ராஜாவும் பார்த்துக்கிட்டு எல்லாருமே மெய் மறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துக்கு ஹீரோவும் பால்கனியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இவன் உயிர் தப்பிச்சோன்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் பால்கனி வழியில இருந்து உள்ளார ஹீரோயின் ஜன்னல்
கிட்ட நின்னு பாத்துட்ட அப்படின்றத தெரிஞ்சதுமே ஹீரோ பயங்கர சந்தோஷத்தோட சத்தமா கத்துறான். ராஜகுமாரி வெளியில வந்துட்டாங்க, அவங்க இங்கதான் நின்னுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இவன் கத்துறத கேட்டதுமே உள்ள இருந்த இளவரசி ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க இருந்து பால்கனி வழியா வெளியில வந்து நிக்கிறா. இத பார்த்ததுமே ராஜாவும் பயங்கர சந்தோஷம் அடைகிறாரு. இப்படி தன்னுடைய மக வெளியில வந்துட்டா அப்படின்ற காரணத்தினால ஹீரோ தான் வின்னர் அப்படின்னுட்டு ராஜா எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே ராஜா சேவகர்கள் கிட்ட அன்பளிப்பை வாங்கிக்க சொல்லி வர சொல்றாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு அன்பளிப்பை வாங்கிக்கிறதுக்காக வரான். ஆனா ராஜாவோ ரொம்ப கஞ்சுசுன்றதுனால, இது பாரு, நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கோல்ட் காயின்ஸுங்களை கொடுப்பேன். இன்னொன்னு இளவரசி கூட நீ 2 மினிட்ஸ் டான்ஸ் ஆடலாம். இந்த 2 ஆப்ஷன்ல உனக்கு எது வேணும்னு கேட்டதுமே இளவரசியை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. நான் 2வது ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ கூட டான்ஸ் பண்ண ஒத்துக்கிறா. இப்படி 2 பேரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்ற. இந்த ராஜ்யத்தை சுத்தி வெளியில இருக்கிற காட்டு பகுதியில நிறைய திருடருங்க இருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பா இந்த ராஜ்யத்தோடைய மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரும் வெளியே போக மாட்டேன்றாரு, என்னையும் இந்த அரண்மனை விட்டு வெளியில போக விட மாட்டேங்கிறாரு. எனக்குன்னு நிறைய கனவுங்க ஆசைங்கள்லாம் இருக்குது. நான் இங்கேருந்து வெளியே போகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காத ஹீரோ அவளை மெய் மறந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் அவளை கட்டி பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து ராஜா ரொம்பவே கோவப்படுறாரு. இவனை உள்பட இவன் கூட யாரெல்லாம் வந்தானுங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்துங்க அப்படின்னு ராஜா ஆர்டர் போட, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுங்க ஹீரோ கூட வந்து அந்த நாலு ஹைபர் அனிமல்ஸுங்களையும் ஒட்டு மொத்தமா அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்தி விட்டுறாங்க. வெளியே வந்த கடுப்புல அந்த டாகிமேன் நேரா ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண? இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப். இந்த காட்டை சுத்தி நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட மாட்டணும்னா அவ்வளவுதான் நம்ம கதை. இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் திருடர்கள் எல்லாம் இருக்க மாட்டாங்க, பாத்துக்கலாம் வாங்கன்னு ஹீரோ அசால்ட்டா சொல்றான். இப்படியே அந்த டாங்கி மேனை தவிர்த்து ஹீரோவை உள்பட மற்றவங்க எல்லாருமே அந்த வண்டிக்குள்ள ஏறி உக்காந்துக்கிறாங்க. அந்த டாங்கி மேன் அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு நேரா காட்டு வழியா போய்கிட்டே இருக்கிறான். அப்படி போய்கிட்டே இருக்கிறப்போ இருட்டியும் போயிடுது. இந்த பக்கம் வண்டிக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க. கேட்மேன் ஹீரோவை பார்த்து, உனக்கு ஏதாவது ட்ரீம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கறான். சின்ன வயசுல நிறைய ட்ரீம் இருந்தது, ஆனா இப்போ இல்ல. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இப்போத்துக்கு என்னுடைய ட்ரீம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்படி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கிற வழியில ரொம்ப தூரத்துல திருடனுங்க 2 பேர் கையில தீப்பந்தத்தோட வந்துட்டு இருக்கிறானுங்க. இதை பார்த்த அந்த டாங்கி மேன், நான் வண்டியை இங்கே நிறுத்துறேன், நீங்க எல்லாரும் எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கங்க, 2 திருடனுங்க வந்துட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த டாங்கி மேனும் செத்துட்ட மாதிரி ரியலாவே நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த திருடனுங்க கிட்ட வந்து பாக்குறானுங்க, இந்த கழுதை செத்துடுச்சு அப்படின்னுட்டு அவனுங்களும் அங்கிருந்து திரும்பி போய்கிட்டு இருக்கிறானுங்க. அதே சமயத்துக்கு சூரியனும் உதிக்கிற டைமு. இந்த பக்கம் இந்த காக்மேனும் சூரியன் உதிக்கிறப்ப எல்லாம் தன்னையே அறியாம அவன் கூவுவான் போல. இப்ப கூட கூவுறதுக்காக தான் அவன் வாயை திறந்துகிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல அந்த கேட்மேன், அடே வாயை திறக்காதடா, வாயை திறந்து நீ கூவுனா நம்ம எல்லாம் மாட்டிப்போம். வாயை திறந்து கூற சமயத்துல ஹீரோ நேரா போய் அந்த காக்கு மேனுடைய வாயை மூடிடுறான். ஆனாலும் தன்னையே அறியாம அந்த காக்மேன் கூவிட்டதுனால போன திருடனுங்க வாபஸ் ரிட்டர்ன் இவங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறானுங்க. இப்படி அவனுங்க துரத்துறத பார்த்து இவங்க எல்லாருமே வண்டிக்குள்ள ஏறிக்கிறாங்க. அந்த டாங்கி மேனும் வண்டியை விடாம ஸ்பீடா ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்பீடா போக முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டே இருக்குது. பின்னாடியும் இவனுங்க 2 பேரா இருக்கிறவனுங்க ஒரு படையாவே கிளம்பி வரானுங்க. இந்த பக்கம் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர திருடனுங்கள்ல ஒருத்தன் கைய நேரா அந்த வண்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்ட வழியா விடுறான். அந்த இடத்துல அந்த டாகி மேனும் உக்காந்துட்டு இருப்பான். சரியான நேரம் பார்த்து அவனுடைய கையை கவ்வுனதும் கத்திக்கிட்ட அவனும் அந்த கையை பின்னாடி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் கையில கிட்டாரோட ஹீரோ அந்த வண்டி மேல ஏறி நின்னுக்கிறான். உள்ளார அந்த காக்மேன் இன்னமும் கூவிக்கிட்டே இருக்கிறான். அடே மங்குஸ் மண்டியா, இது எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம், நீ பேசாம வாய் முடுறிய இல்ல உன் வாய் மேல 2 போடவா அப்படின்னு அந்த கேட்மேன் கத்துறான். இந்த பக்கம் திருடனுங்க எல்லாம் தேனீ கூட்டங்கள் மாதிரி அந்த வண்டி மேல ஏற பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா நம்ம ஹீரோவோ கையில வச்சிருக்கிற கிட்டாரை எடுத்துக்கிட்டு சும்மா அடின்னு எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். இப்படி ஹீரோ அடிச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த திருடனுங்க கையில நிறைய பாம்ஸுங்க இருக்கும் போல. அவனுங்க ஒவ்வொரு பாம்புங்களா எடுத்து வீசிட்டு இருக்கிறானுங்க. முன்னாடியும் பின்னாடியும் பயங்கரமா இவங்கள தாக்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த டாங்கி மேன் எப்படியோ அந்த பாம்புங்கள்ல இருந்து தப்பிச்சு முன்னாடி அவன் பாட்டுக்கு ஸ்பீடா போய்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் திருடனுங்க வீசுற அந்த பாம்பை நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற கிட்டாரால வேற பக்கம் அடிச்சு வீசிட்டு இருக்கான். இப்படி அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்க, அவன் நின்னுட்டு இருக்கிற அந்த பாக்ஸ் மேல இன்னொரு பெட்டி மாதிரி இருக்குது. அந்த பெட்டி லைட்டா ஷேக் ஆகுது. என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ள இளவரசி இருக்கா. என்னடா இது ஆச்சரியங்கிற மாதிரி ஹீரோ பாத்துட்டு இருக்கிறப்பதான்
ராஜா இவனுங்களெல்லாம் அடிச்சு அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில துரத்துனாருல்ல, அந்த டைம்ல தான் இங்க இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள இந்த இளவரசி ஏறி உக்காந்துட்டு இருக்கா. ஹீரோ கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தப்போ ஹீரோயின் அவங்கிட்ட சொல்லியிருப்பால, எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்ல, நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும், எனக்குன்னு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குது, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு இவ சொல்லியிருந்திருப்பால. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்போ ராஜா இவங்க எல்லாரையும் அடிச்சு அந்த ராஜ்யத்தை விட்டு துரத்தி விடுறாரோ அந்த சமயம் பார்த்து இவங்க எடுத்துன்னு வந்திருந்த அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள இவ ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்குள்ள இவளை பார்த்ததுமே தான் நம்ம ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது. இவளே பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு டைம் இவனை நோக்கி ஒரு பாம்பு ஒன்று வருது. இவன் அதை பார்த்து அப்படியே டைவர்ட் ஆக அந்த பாம்பு அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல போய் இடிச்சிடுது. அந்த பாம்பு வெடிச்சதும் ஹீரோ அங்கிருந்து கீழே விழுந்துடுறான். உடனே அந்த வண்டியோடைய ஒரு கார்னர் பகுதியை பிடிச்சிக்கிட்டு எப்படியோ அவன் தப்பிச்சு அந்த வண்டி மேல திரும்பவும் ஏறிக்கிறான். ஆனா அந்த இளவரசி இருக்கிற பெட்டியோ இப்ப தரையில விழுந்துடுது. ஆனா அந்த பெட்டியை கட்டியிருந்த கயிறோ அந்த வண்டி கூட அட்டாச் ஆயிருக்கிறதுனால அந்த வண்டி அந்த பெட்டியையும் இழுத்துக்கிட்டு ரொம்பவே ஸ்பீடா போய்கிட்டு இருக்குது. ஹீரோ ஒரு வழியா அந்த வண்டிக்குள்ள ஏறி நின்னுக்கிறான். அங்க இருந்து அந்த பாக்ஸ் மேல எகிரி குதிச்சிடுறான். அந்த பாக்ஸை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு திருடனுங்களையும் சும்மா வெளுன்னு வெளுத்து வீசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காக்மேனும் டாக்மேனும் அந்த பெட்டியை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த திருடனுங்களும் விடுற மாதிரி தெரியல. அந்த பெட்டியோடைய நுனி பகுதியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர்னு இவனுங்க எல்லாம் தொங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. அந்த சமயத்துல அந்த கேட்மேன் உள்ள இருந்து ஒரு பில்லோவை எடுத்துன்னு வரான். நீ கொஞ்சம் குனி அப்படின்னு சொல்ல கையில வச்சிருந்த பில்லோவை ஓபன் பண்ணிடுறான். அந்த பில்லோ அப்படியே பிளாஸ்ட் ஆன மாதிரி சவுண்ட் வருது. அந்த சத்தத்துக்கு பஞ்செல்லாம் தெரிச்சு விழுது. அந்த திருடனுங்களும் பயந்து போய் அங்கங்கே விழுந்துடுறானுங்க. செம்ம ஐடியாடா நண்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து அந்த வண்டிக்குள்ள போயிடுறான். ஒரு வழியா அந்த பெட்டியை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்த ஹீரோவை இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த திருடனுங்க விடுற மாதிரி தெரியல. 2 மரத்துக்கு எட்ஜ்ல நெருப்பை பத்தி வச்சுட்டு போயிட்டு இருக்கிற இவங்களுடைய வண்டியை தாக்கலான்னுட்டு அந்த மரத்தோட கயிறை கட் பண்ணி விடுறானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவங்களுடைய வண்டி அந்த மரத்துல இருந்து தப்பிச்சிடுது. ஆனாலும் அந்த மரத்துல இருந்த தீ இந்த வண்டியோடைய நுனி பகுதியில புடிச்சிடுது. புகைய ஆரம்பிக்குது. இந்த டாங்கி மேனும் விடாம அந்த வண்டியை ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிக்கிட்டே போறான். இப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த தீ பிடிச்ச நெருப்பை எல்லாரும் அணைச்சிடுறாங்க. இந்த பக்கம் வண்டியில இருந்து இறங்கினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். தன்னுடைய ராஜ்யத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இனி நான் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற இவன் நாட்டுடைய இளவரசின்றதுனால அந்த 4 ஹைபிரிட் அனிமல்ஸா இருக்கிற இவனுங்க அந்த இளவரசிக்கு மரியாதை செலுத்துறானுங்க. இதை பார்த்த ஹீரோ, எதுக்காகடா இவளுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்க, இவளாவே ராஜ்யத்துல இருந்து தப்பிச்சு நம்ம கூட வந்துட்டா, ஆனா இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சது, நாம தான் ஏதோ இவளை கடத்திக்கிட்டு வந்துட்டோம்னு நினைச்சுப்ப. அது மட்டும் இல்ல, அவர் கையில நம்ம மாட்டணும், நம்ம 5 பேருக்கும் தூக்கு தண்டனை கேரண்டி அப்படின்னு ஹீரோ சொல்றான். பேசாம நம்ம இவளை அரண்மனைக்கு கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின், நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால போக முடியாது, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் காம்படிஷன் ஒன்று நடக்க போகுது, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய மியூசிக் பேண்ட்ஸுங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, அதுல நம்ம ஏதாவது ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்க பணங்க கொட்டுன்னு கொட்ட போகுது, நம்ம பேரு இந்த வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகும், இதுதான் என்னுடைய ரொம்ப வருஷத்து கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இத்தனை நாள் வரைக்கும் எனக்குன்னு டீமே இருக்கல, ஆனா இப்பதான் நீங்கெல்லாம் இருக்கீங்களே, நாமெல்லாம் ஒன்னா ஒரே டீமா சேர்ந்து பாடி ஜெயிப்போம், ஜெயிச்சதுல ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம், எல்லாத்தையுமே உங்களுக்கே கொடுத்துடுறேன், ஆனா என்னுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைங்க ப்ளீஸ் அப்படின்னு இந்த இளவரசி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதுமே அந்த 4 அனிமல்ஸுங்களும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க. ஆனா ஹீரோ ஒத்துக்காம, முட்டாளுங்களா நீங்க, அவ ஒரு நாட்டோட இளவரசி, அவளை நம்ம கூப்பிட்டுக்குன்னு சுத்தணும்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான் நம்ம கதை. இதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறா. அவ தலையில இருந்த அந்த கிரௌனை தூக்கி ரொம்ப தூரத்துக்கு எரிஞ்சிடுற. இப்போ நான் இளவரசி இல்ல, எனக்கு இந்த இளவரசி பட்டங்கிறது எனக்கு தேவையில்லை, என் லைஃபை நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும், என்னுடைய ஆம்பிஷன் ஏமை நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாட்டி என்னை ஆள விடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ற. இதை கேட்டு ஹீரோவுக்கு முழுசா சம்மதம் இல்லை. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கெஞ்சி கேட்டதுனால சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் அவனுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கிட்ட போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் காணுங்கிற விஷயத்த ராஜா அந்த டிடெக்டிவ்க்கு புறா மூலமா மெசேஜ் அனுப்பி அவனை வர சொல்லியிருப்பாரு. இந்த புறா மூலமா வந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறான். இந்த டிடெக்டிவ் கிட்ட ஒரு ஹாட் ஹேர் பலூன் இருக்கும். அந்த ஹேர் பலூன்ல நெருப்ப பத்து வச்சுட்டு நேரா ராஜா இருக்கிற இடத்த நோக்கி போறான். ஒரு வழியா ராஜாவுடைய ராஜ்யத்துக்கும் வந்துடுறான். என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே, இந்த மாதிரி என் பொண்ணை கடத்தின்னு போயிட்டானுங்க, அவளை கண்டுபிடிச்சு நீ கூப்பிட்டுன்னு வரணும், அப்படி நீ கூப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் 50 கோல்டு காயின்ஸுங்களை கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இந்த வேலைக்கு 50 கோல்டு காயின்ஸ் எல்லாம் பத்தாது, 100 கோல்டு காயின்ஸ் நீங்க எனக்கு கொடுத்தா இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன், இல்லாட்டி நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்ல, இவனை விட ஒரு டேலண்டட் டிடெக்டிவ் வேற யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அவன் சொன்ன அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு லேக்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு அவனுடைய அம்மா ஞாபகம் வருது.
சின்ன வயசுல அவன் அம்மா அவனுக்கு சொன்ன பாடுற பாட்டு உன்னுடைய ஆழ்ந்த மனசுல இருந்து வரணும் அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. இத்தனை நாள் என் அம்மா சொன்ன விஷயத்த நான் மறந்துட்டேன். ஆனா இனி அப்படி இல்ல. நான் இனிமே பாட போறேன். என் அம்மா சொன்னபடியே என்னுடைய ஆழ்ந்த மனசுல இருந்து தான் நான் பாட போறேன் அப்படின்னு அவனே அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். இப்படி நம்ம ஹீரோவோட மொத்த டீமும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போற வழியில அங்கங்கே நின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க இங்க ஓடி விளையாடுறதுன்னும் இப்படி அந்த இடத்துக்கு போற வரைக்கும் இவங்க ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பாலைவனத்துக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அங்க நின்னு இவங்க பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம் அடையறாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருந்த அந்த காம்படிஷன் நடக்கிற இடம் அதுதான்னுட்டு ஹீரோயின் இவங்க எல்லாருக்கும் காட்டுறா. இதை பார்த்ததுமே எல்லாரும் அந்த மணல்ல உருண்டு பெருண்டு பயங்கர ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு அவன் மேல ரொம்பவே இஷ்டமாயிடுது. இப்படி 2 பேருக்கும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மனசு ரெண்டும் ஒத்து போகுது. இப்படி இவங்க எல்லாரும் நடந்து ஒரு வழியா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ள இருட்டிடுது. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நாங்களும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறோம், எங்க டீமையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து கேக்குறாங்க. உங்க டீமை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா உங்க டீமுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும், சொல்லுங்க உங்க டீம் பேர் என்ன அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்க, டீம் பேரா, அது ஒரு நிமிஷம் இருங்க, ஆமா நம்ம டீம் பேர் என்னடா அப்படின்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீமுக்கு தான் பேரே வைக்கலையே, உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு அந்த கேட்மேன் கேட்குறான். சரி நானே சொல்றேன், பிரமன் மியூசிக் டீம்னுட்டு வச்சுக்கலாமா, ஓகே டன் அப்படின்னு சொன்னதுமே இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பிரமன் மியூசிக் டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா இவங்க பேரும் ரிஜிஸ்டர் ஆயிடுது. அப்படி சந்தோஷத்துல ஹீரோயின் என்னுடைய ட்ரீம் இன்னைக்கு சக்சஸ் ஆக போகுதுன்னு ஹாப்பியா இருக்கிறா. அதே டைமுக்கு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு ரிஹர்சல் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா ஆடலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் லைட்ஸ் ஆஃப் ஆயிருக்கிற அந்த டைம்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல லைட் ஆன் ஆகுது. இப்போ லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனதுமே இன்னும் ஹாப்பியா 2 பேரும் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த டிடெக்டிவும் வந்து நின்றுட்டு இருக்கான். இவங்க இருக்கிற அந்த இடத்த அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துடுறான். அவன் கையில ஒரு பைப்பு மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஊசி ஒன்று போட்டிருந்திருக்கிறான். அவன் வாய் வழியா ஊதுனதும் அந்த ஊசி நேரா ஹீரோயின் முதுகுல போய் குத்துனதும் ஹீரோயின் மயங்கி கீழே விழுந்துடுறா. யாரா இந்த வேலையை பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அந்த டிடெக்டிவை பார்த்ததுமே ஹீரோ பயங்கரமா கோவப்படுறான். அடப்பாவி நீயா, உன்னாலதான் என் வாழ்க்கைய பாழா போச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த டிடெக்டிவ் அவனுடைய கண்ணாடியை கழட்டி பார்க்கறான். 20 வருஷங்களுக்கு முன்னாடி இவனை தானே நம்ம ஜெயில புடிச்சு போட்டோம் அப்படின்னு இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜெயில இருந்தும் நீ இன்னும் திருந்தல அப்படின்னு இந்த டிடெக்டிவ் சொன்ன வார்த்தையை கேட்டதுமே ரொம்பவே கடுப்பான ஹீரோ நேரா அவனை அடிக்கிறதுக்காக கிட்ட போறான். அந்த சமயத்துல 2 துண்டா எலுமிச்சு பழத்தை அவன் கையில வச்சுட்டு இருந்திருப்பான். அதோட ஜூஸை ஹீரோவுடைய கண்ணுல அடிச்சதுமே அவன் கண் எரிச்சல்ல கீழே விழுந்துடுறான். அந்த டிடெக்டிவ் அந்த ஹேட் ஏர் பலூனை பத்த வச்சுட்டு அதுல நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினால இந்த பேண்ட் டீம் கூட சேர்ந்து பாட்டு பாட முடியாத ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோ அவனுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஹீரோயினை அந்த டிடெக்டிவ் வந்து தூக்கிட்டு போயிட்டான், வாங்க அவளை போய் நம்ம காப்பாத்தலாம்னு சொல்றான். நீ சொன்ன மாதிரி இளவரசியை நாம தான் கடத்தி தூக்கிட்டு வந்துட்டோம்னு ராஜா நினைச்சிட்டாருன்னா நம்மளுக்கு தூக்கு தண்டனை கேரண்டி, நமக்கு எதுக்கு அந்த வம்பு வேண்டாம், ஒரு நல்ல வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்குது, இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம், இதை நம்ம நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை இளவரசியை தேடி நம்ம போயிட்டோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்றானுங்க. நான் ஹீரோயினை விரும்புறேன், நீங்க வர்றதா வாங்க, இல்ல நானே போய் அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறான். இப்படி ஹீரோ காட்டுக்குள்ளதான் போகணுமா இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில அந்த காட்டுக்குள்ள இருக்கிற திருடனுங்க அங்கங்கேயும் புதைக்குழிங்களை வச்சிருப்பானுங்க போல. நம்ம ஹீரோவும் தெரியாம அங்க இருக்கிற ஒரு புதைக்குழியில விழுந்துடுறான். இந்த பக்கம் டிடெக்டிவ் ஹீரோயினை ராஜா கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறான். நீங்க கேட்டபடியே உங்க பொண்ணை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் கேட்ட மாதிரி என்னுடைய 100 கோல்ட் காயின்ஸை எனக்கு கொடுத்துருங்கன்னுட்டு கேட்டு வாங்கிக்கிறான். சரி எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தது, இப்ப பார்த்தவன நீ தான் சின்ன வயசுல திருடனான்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டுன்னு வந்து நிறுத்தின, அவன் ரொம்ப நாளா பாடவான்னு சொல்லியிருந்த, அவன் பாடின பாட்டு எல்லாருடைய மனசையும் கவர்ந்துச்சு, ஆனா உன் மனசை ஒன்னும் பண்ணலையே, அது எப்படி அப்படின்னு ராஜா கேட்க, அதெல்லாம் நல்ல மனசா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பாட்டை ஃபீல் பண்ணி கேட்க முடியும், ஆனா எனக்கு தான் நல்ல மனசே இல்லையே, அதனாலதான் அவனுடைய பாட்டு என்ன ஒண்ணும் பண்ணல அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்றான். இந்த பக்கம் புதர்ல விழுந்த ஹீரோவை அங்க இருந்த திருடனுங்க எல்லாம் நேரா அவங்களுடைய தலைவனுக்கிட்ட கூப்பிட்டுட்டு போறானுங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவன் தலைவன் இல்ல தலைவின்னு சொல்லி. அவளை பார்த்ததுமே ஹீரோ பயங்கரமா கடுப்பாயிட்டு அவளை நேரா அடிக்கிறதுக்காக போறான். அடி சண்டாளி நீயா, உன்னாலதான் என் வாழ்க்கையே பாழா போச்சு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு அவ கிட்ட போறான். ஆனா கையில இருக்கிற ஆயுதத்தோட நேரா ஹீரோவுடைய கழுத்துல வைக்கிறானுங்க. டேய் அந்த பொருளுங்களெல்லாம் கீழே போடுங்கடா, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அப்படின்னு அந்த திருடர்களுடைய தலைவி சொல்றான். அடி பாவி,
உன்னை என் அம்மா மாதிரின்னு சொன்னியே, அதுக்காக தான் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் அன்னைக்கு அந்த டிடெக்டிவ் மண்டியில ஓங்கி அடிச்சிட்டேன். நான் தான் திருடன்னு சொல்லி அவனுங்க என்ன கூப்பிட்டுன்னு போய் ஜெயில அடிச்சிட்டானுங்க. நீயும் இப்ப வருவ அப்ப வருவான்னு காத்து காத்து 20 வருஷங்கள் போனது தான் மிச்சம். இப்பதான் நல்லா புரியுது நீ யாரு என்னன்னு அப்படின்னு ஹீரோ பயங்கர ஆவேசமா கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை ஜெயில போட்டதுமே உன்னை ஏதோ பண்ணிட்டாங்கன்னுட்டு தான் நான் நினைச்சிட்டேன். நீ உயிரோட தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்ல, எப்போ உன்னை ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்களோ அது ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த ராஜ்யத்துல இருந்த ஒட்டுமொத்த திருடர்களையும் அந்த ராஜ்யத்துல இருந்தே வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அதோட அந்த ராஜ்யத்தோட கதவையும் இழுத்து மூடிட்டாங்க. அந்த ராஜ்யத்துல இருந்து யாரும் வெளியவும் வர்றதில்ல, யாரையும் உள்ளாரையும் விடுறதில்ல. இப்படி காட்டுக்குள்ள இருந்து நாங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்றது? அதனாலதான் இந்த மாதிரி வழியில போறவங்க வரவங்கள மறிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருளுங்களை திருடிக்கிட்டு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மத்தபடி நான் பழைய அதே லீடர் தான், உன்னுடைய அம்மா மாதிரி தான் அப்படின்னு அவ இப்ப கூட தந்திரமா பேசி இவனை வார்த்தையால மயக்கிற. ஹீரோவும் இவ சொல்றது உண்மைன்னு முழுசா இவள நம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ இளவரசிய விரும்புறதா அவகிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற கதையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த திருடர்களுடைய லீடர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. சரி, நான் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலை பண்ணு, கண்டிப்பா அந்த இளவரசி கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றதை கேட்டு அது உண்மைதான் அப்படின்னு இவனும் முழுசா நம்பிடுறான். அந்த லீடர் சொன்ன மாதிரியே ஹீரோ அவனை முழுசா சேஞ்ச் பண்ணிக்கிறான். அவனுடைய காஸ்டியூம்ஸ் கெட்டப் பண்ணிட்டு ஒரு கொள்ளைக்காரர் கூட்டத்துல இருக்கிறவன் மாதிரியே யாருக்கும் தன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு இவன் சேஞ்ச் ஆயிருப்பான். இந்த கொள்ளைக்காரர்களையும் இவங்களுடைய லீடரையும் இப்போ ஹீரோ நேரா கூப்பிட்டுக்கிட்டு அந்த ராஜ்யத்தோடைய கேட் முன்னாடி போய் நிக்கிறான். இந்த கொள்ளைக்கார கூட்டங்களை எல்லாம் ராஜ்யத்துல இருந்து வெளியில துரத்துனதுக்கு அப்புறம் யாரும் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில போகாதபடிக்கும், வெளியில இருக்கிற யாருமே இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையாதபடிக்கும் அந்த கதவுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஹீரோ அந்த கதவுல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா பார்த்து உள்ள இருக்கிற அந்த சேவகனுக்கிட்ட ராஜாவை வர சொல்லு அப்படின்றான். ராஜாவும் அந்த ஓட்ட வழியா வந்துட்டு என்ன வேணும், யார் நீங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த இந்த கொள்ளைக்கார ஒட்டுமொத்த கூட்டங்களையும் நான் இங்க கூப்பிட்டுன்னு வந்திருக்கேன். இனிமே ராஜ்யத்துக்கு இவங்களால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இனி நீங்க எல்லாரும் பயம் இல்லாம சந்தோஷமா வாழலான்னுட்டு ஹீரோ சொன்னதுமே உடனே அந்த கதவை திறந்து ராஜா வெளியில வந்து பாக்குறான். ஹீரோ சொன்ன அத்தனை விஷயங்களும் உண்மைதான் சொல்லி ராஜாவும் நம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவதான் இந்த கூட்டத்துக்கே தலைவி அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இதை கேட்டதும் பயங்கர கோவப்பட்ட ராஜா முதல்ல இவங்களெல்லாம் புடிச்சு உள்ளர போடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற சேவகர்கள்ட்ட ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட ராஜா ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் கூப்பிட்டு இனி நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், காட்டுல இருக்கிற அத்தனை திருடர்களையும் புடிச்சாச்சு, நீங்க சந்தோஷமா இனிமே ராஜ்யத்தை விட்டு வெளியில போலாம் வரலாம் அப்படின்னு ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியை சுத்தி பார்த்துட்டு வரலான்ட்டு இனிமே நீங்க சந்தோஷமா இந்த ராஜ்யத்துக்கு உள்ளேயும் வெளியும் சுத்தி திரியலாம், இனி எந்த காரணத்துக்கும் இந்த கதவு பூட்டப்படாது அப்படின்னுட்டு ராஜா சொல்லிட்டு இப்படி உடனே ராஜா சேவகர்களை கூப்பிட்டுக்கிட்டு காட்டை சுத்தி பார்க்கலான்னு கிளம்பி போறாரு. இப்படி காடெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் காட்டுல எந்த திருடனுங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா ரிட்டன் ராஜ்யத்துக்கு திரும்பிட்டு இருக்கிறாரு. அப்போ வர வழியில ஒரு குளத்தை பாக்குறாரு. அப்போதான் அவருக்கு பழைய பிளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த குளத்துக்குள்ள ஒரு புதையலை ஒன்று தூக்கி போட்டிருந்திருப்பாரு. அது இன்னமும் இங்கதான் இருக்குதா இல்லைன்னுட்டு இவருக்கு சந்தேகம் வருது. சரின்னுட்டு அந்த குளத்துக்குள்ள இறங்கி போய் பாக்குறாரு. அதுக்குள்ளதான் இந்த புதையலும் இருந்திருக்குது. இதை பார்த்ததுமே ராஜா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ராஜா சொன்ன மாதிரி அந்த கொள்ளைக்கார கும்பலை ஜெயில போட சொல்லி அவங்க சோல்ஜர் கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. அவங்களும் இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஜெயில போடலான்ட்டு போற டைம்ல அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு இருந்திருப்பாங்க. இப்படி கட்டாவது அவங்கள உள்ளர தள்ளலான்ற சமயத்துல அவங்க கட்டுங்கெல்லாம் கட்டாம தான் லூஸா இருந்திருக்கும். இந்த ஐடியாலாம் அந்த கொள்ளைக்கார கூட்டங்களுடைய லீடர் தான் கொடுத்துருந்துருப்பா. இப்படி அந்த கொள்ளைக்கார கும்பல் எல்லாம் அங்கிருந்து அத்தனை சோல்ஜர்ஸையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. மீதி இருந்த சோல்ஜர்ஸுங்கெல்லாம் ராஜா கூட தான் போயிருந்திருப்பாங்களே, இங்க இருந்த அத்தனை பேரையும் அடிச்சு போட்டாச்சு, இனி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளைக்காரர்களுடைய கும்பல் தான், அதாவது அந்த லீடர் தான் அந்த ராஜ்யத்தையே அவளுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறா. இந்த பக்கம் குளத்துல இறங்கின ராஜா கையில ட்ரெஷரோட குளத்தோடைய கரையில வந்து நிக்கிறாரு. அப்படி அண்ணாந்து பாக்குறப்பதான் அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த கொள்ளைக்காரர்களுடைய கும்பல் எல்லாம் இப்ப நேரா ராஜாவுடைய சோல்ஜர்ஸுங்களை அட்டாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ராஜா கூட இருந்த ஒட்டுமொத்த படையையும் அவங்க அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை வந்து பார்த்ததும் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், வா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொன்னதுமே ஹீரோயினும் ரெடியா இருக்கா. இப்ப 2 பேரும் அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே வர்றப்பதான் தெரியுது அந்த கொள்ளைக்கார கூட்டம் அந்த ராஜ்யத்தை முழுசா அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவுடைய கையை கட்டி ஒரு குற்றவாளி மாதிரி அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே கூப்பிட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயின் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோதான் சொல்லிட்டு
உன்னையெல்லாம் நல்லவன் சொல்லி நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னுட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே நேரா மறுபடியும் ராஜ்யத்துக்குள்ளேயே போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்கார கும்பலோடைய லீடர் அங்க இருக்கிற பால்கனி மேல ஏறி நின்னுக்கிட்டு, இனிமே இந்த ராஜ்யத்துக்கு நான் தான் ராணி, இனி நான் சொல்றதுதான் நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஹீரோ வந்து நிக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்றதா நம்ம பிளான்லயே இல்லையே அப்படின்னு அவன் கேட்க, எது உன் பிளானா? இதெல்லாம் ஏன் பிளானுடா தம்பி அப்படின்னு அவ சொன்னதும், உன்னை போய் திரும்ப திரும்பவும் நான் நம்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். நீ போய் பொறுமையா ஜெயில வருத்தப்பட்டுக்கோ அப்படின்னுட்டு அவ சொன்னதும் அவளுடைய ஆட்கள் ஹீரோவை கூட்டிட்டு போய் நேரா அங்க இருக்கிற ஜெயில போட்டுடுறாங்க. இந்த பக்கம் இந்த திருட்டு கும்பலுடைய லீடர் போடுற புது புது ரூல்ஸுங்க எல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவை ஜெயில அடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த டிடெக்டிவ் வரான். அங்க காவலுக்கு நின்னுட்டு இருந்த அந்த ஆட்கள் எல்லாம் அவன் அடிச்சு போட்டுடுறான். அங்க இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு ஹீரோவை லாக் பண்ணிருக்கிற அந்த கதவை திறந்து விட்டுட்டு, இங்க இவ்வளவு நடக்கிறதுக்கு காரணம் நீதான், ஆனா நீ கெட்டவெல்லாம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், போ நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ணு அப்படின்னு அந்த டிடெக்டிவ் ஹீரோவை வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த செல்லுக்குள்ள இவனை லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருந்துடுறான். இந்த பக்கம் அந்த பிரம்மாண்டமான மியூசிக் காம்படிஷன்ல எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணி முடியுது. இப்ப கடைசியா ஹீரோவுடைய டீம் தான் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஹீரோ இல்லாம நம்ம 4 பேர் மட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும்னுட்டு இந்த 4 அனிமல்ஸுங்களும் ரொம்பவே வருத்தத்தோட ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் டிடெக்டிவ் எப்பவுமே யூஸ் பண்ற அவனுடைய ஏர் பலூன் மூலமா நேரா அந்த ஸ்டேஜ்ல வந்து லேண்ட் ஆகுறான். ஹீரோ வந்ததுமே அந்த 4 பேரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவை பார்த்த சந்தோஷத்துல அந்த 4 மிருகங்களும் அவங்கவுங்களும் வச்சுட்டு இருந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாசிக்க நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே அவனும் மனசுல இருந்து பாட ஆரம்பிக்கிறான். இப்படி ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் மியூசிக் வாசிச்சுக்கிட்டே பாட ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் அத்தனை பேருமே ரொம்பவே ஜோஷா அவங்கள என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஹீரோவும் அவனுடைய டீமும் செம்மையான ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. இப்படி எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த காம்படிஷன் எண்டில் ஹீரோவுடைய டீம் தான் வின் ஆனதா அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அத்தனை பேருக்கும் பயங்கர சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷத்திலே ஹீரோ கிட்ட மைக்கை கொடுத்துட்டு, நீங்க வின் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஒரு 2 வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயங்களெல்லாம் சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இந்த மியூசிக் காம்படிஷன்ல வின் ஆனோன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஆனா அதுதான் கிடையாது, நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னு ஹீரோ ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் சொல்றான். இந்த பக்கம் மறுநாள் காலையில ராஜ்யத்தை காட்டுறாங்க. அந்த திருடர்களுடைய லீடர் ராஜா, டிடெக்டிவ் இவங்க 2 பேரும் கூட இளவரசியும் கூப்பிட்டுட்டு வர சொல்லி இவங்க 3 பேருக்கும் தண்டனையை கொடுக்க சொல்ற. பனிஷ்மெண்ட் என்னன்னாக்கா, ஸ்டார்டிங்ல ராஜா சரியா பாடாதவங்களுக்கு ஒரு ஷூவால கிக் அடிச்சு தூக்கி வீச சொல்லி இருந்திருப்பாருல்ல, அதே பனிஷ்மெண்ட் தான் இவங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்திருக்கா. சோ இப்ப ஃபர்ஸ்டா அந்த டிடெக்டிவ் அந்த ஸ்டேஜ் மேல நிக்க வைக்கிறா. பின்னாடி இருந்த அந்த பெரிய ஷூவால அடிச்சு அந்த டிடெக்டிவ பறக்க விட்டுடுறா. அந்த பக்கம் ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் ராஜ்யத்தோட என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாவை ஸ்டேஜுக்கு நடுவுல நிக்க வச்சு அந்த ஷூவால அடிச்சு தூக்கலான்னுட்டு இருக்கிற சமயத்துல நேரா ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஃபர்ஸ்டா அந்த கேட்மேன் தான் ஃபைட் ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோ அங்கிருந்து நேரா ஹீரோயின் கிட்ட போறான். அவகிட்ட பேசலான்ட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தன் ஹீரோவை தாக்குறதுக்காக வரான். அப்போ ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவ கையை பிடிச்சி சுத்த வச்சுக்கிட்டு அவ மூலியமா ஃபைட்டை பண்ண வைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டாகிமேன் அடக்கிறதுக்காக ஒருத்தன் அவன் கையில வச்சிருக்கிற மீட்டை காட்டுறான். அதை பார்த்ததுமே அந்த டாகிமேன் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். அந்த மீட்டை கீழே போட்டதும் அதை கவ்வி எடுக்கிறதுக்காக அவன் கீழே குனிறான். அவன் குனிஞ்சதுமே அவன் மேல நிறைய பேர் விழுறாங்க. அவன் மேல விழுந்ததுமே அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவேசத்தோட அப்படியே எந்திரிக்கிறான். அவங்க எல்லாரும் அப்படியே செதறா தெரிச்சு விழுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாவும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோ கூட இருந்த அத்தனை மிருகம் ஃப்ரெண்ட்ஸுகளும் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கொள்ளைக்காரர்களுடைய கூட்டத்தை சும்மா அடிச்சு நாஸ்தி பண்றாங்க. இப்படி இந்த ஃபைட்டு ரொம்ப நேரமா நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த ஷூவை ஆக்டிவேட் பண்ற அந்த மிஷினை தெரியாதனமா அந்த கொள்ளைக்காரர்களுடைய தலைவியை அதை அழுத்திடுறா. அந்த ஷூ அங்க நின்னுட்டு இருந்த ராஜாவை அடிச்சு தூக்கி வீசிடுது. அப்படி முன்னாடி போய் பின்னாடி வர டைம்ல பின்னாடி இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கீழே தொப்புன்னு விழுந்துடுறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வில்லி அப்பதான் அந்த லீடருடைய ஆளுங்க ஒரு நெஸ்டால அவங்க எல்லாரையும் கவர் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இந்த நெஸ்ட் கூட எல்லாருமே இருக்காங்கன்னுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிடுறாங்க. ஆனா அந்த காக்மேன் மட்டும் அந்த இடத்துல இருக்கிறது இல்ல, அவன் மட்டும் மிஸ் ஆயிருந்திருப்பான். இந்த அனிமல்ஸுங்க வந்த வண்டியில இவங்க எல்லாரையும் அடிச்சு வச்சிடுறாங்க. அடிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு
நெருப்பையும் பத்த வச்சிடுறாங்க. இப்போ நெருப்பு அந்த வண்டி ஃபுல்லா பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குது. உள்ளார இருக்கிற எல்லாருமே காப்பாத்த சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். கொஞ்ச நேரத்திலே வாடா 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 அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அடே, இங்க உயிர் போயிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம், நீ யாரடா வாடா வாடான்னு சொல்லிட்டு இருக்கன்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவனை திட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் தப்பிச்சு போன அந்த காக்மேனு அவன் முதுகு பின்னாடி சும்மா நெருப்புங்கெல்லாம் பறக்க விட அப்படியே பறந்து வந்து ஒரு புகை மூட்டமா உருவாக்கி அங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புங்கள் எல்லாம் அணைய வச்சிடுறான். அதுக்கப்புறம் உள்ள இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் காப்பாத்தி வெளியில கூப்பிடுறான். அப்படி இவன் வரும்போது இவன் தனியா வரத்துல இவன் கூட ஒரு படையா வருது. அந்த மியூசிக் காம்படிஷன்ல இவங்களுடைய பாட்டெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆடியன்ஸுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த அத்தனை பேரும் அங்க இருந்த அந்த கொள்ளைக்காரர்களுடைய கூட்டத்தை எல்லாம் அடிச்சு சும்மா சுக்குநூறு ஆக்கிடுறாங்க. சும்மா மாசா வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாடா நண்பா அப்படின்னு அந்த காக்மேனை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சும்மா பாராட்டி தள்ளுறாங்க. இந்த பக்கம் பறந்து வந்து விழுந்த ராஜா நேரா அங்க இருக்கிற ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த நாத்தத்தை தாங்க முடியாம தட்டு தடுமாறி அவர் கரை சேர்ந்துட்டு இருக்கிற சமயத்துல அதே இடத்துல அந்த கொள்ளைக்காரர்களுடைய லீடரும் பறந்து வந்து நேரா ராஜா மேலே விழுறா. சோ எப்படியும் இவளுக்கும் அந்த ஷூ பனிஷ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கும் போல. சோ இப்படி ரெண்டு பேரும் அந்த கரையோரமா வந்து அங்க இருக்கிற ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு அவங்கவுங்க பண்ண தப்புங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா கடலை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போட்டுட்டு இருந்த கடலையில ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதல் வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ராஜ்யத்துக்கே திரும்பி போறாங்க. அதுக்கப்புறம் ராஜா தன்னுடைய மகளான இளவரசியை ஹீரோவுக்கே கட்டி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த கொள்ளைக்கார கூட்டத்துடைய தலைவியே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு போல. அதாவது தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துல அந்த ராஜாவும் அவருடைய காதலியும் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.